ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வர்ணங்கள் ஆயிரம் அப்படின்ட்டு மெகா ஓவிய போட்டி பார்பிக்யூம் சார்பாக அவங்க எடுத்து நடத்தி ரொம்ப கிராண்டாக இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் எப்படின்னா இது 2வது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம். லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 250 குழந்தைங்க வந்திருந்தாங்க. இந்த தடவை வந்து நம்ம கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி 200 குழந்தைங்க வந்தாங்க. அருமையாக வரைஞ்சிருந்தாங்க. குழந்தைங்களோட கற்பனை திறனை வெளியே கொண்டு வரணுன்றதுல பார்பிக்கும் ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இந்த சொசைட்டியில் குழந்தைங்க தான் அடுத்த அசர்ட் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணுன்ற ஒரு டிரைவ் தான் இந்த விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக இருக்காங்க. கேட்டகரி 1 பார்த்தீங்கன்னா 2வது 3வது 4வது, கேட்டகரி 2 5வது 6வது 7வது, கேட்டகரி 3 வந்து 8 9 10 இந்த கிளாஸஸ் கொடுத்துருந்தோம். கேட்டகரி 1 வந்து கலரிங் நிறைய இருந்தது. கேட்டகரி 2 வந்து நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸை பற்றின ஒரு தீம் கொடுத்தோம். குழந்தைங்க பட்டையை கிளப்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டீப்பாக குழந்தைங்க நம்ம கல்ச்சரை பற்றி பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது, கேட்டகரி 3 வந்து பார்த்தீங்கன்னா விஷன் 2030, அதாவது தொலைநோக்கு பார்வை 2030 இந்தியா எப்படி இருக்க போகுது, இந்த உலகம் எப்படி இருக்க போகுதுன்றது. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஜட்ஜ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எதை சூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி. ரொம்ப ரொம்ப டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரைஸஸ் வாங்கி போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக சைக்கிள் கொடுத்துருக்காங்க, 2வது ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியும், 3வது ப்ரைஸாக குக்கரும் கொடுத்துருக்கு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் காலையில் வந்தவங்க 8 மணிக்கு வந்தவங்க இப்போ ஆல்மோஸ்ட் 2 மணி ஆகுது. இது வரைக்குமே பொறுமையாக இருந்து கோஆப்ரேட் பண்ணி மற்ற குழந்தைங்களையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ சேலத்தில் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிவு, ஒரு நிகழ்வு பார்பிக்யூம் பண்ணியிருக்காங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா குமான் பேரலண்ட் சென்டர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குமான் பேரலண்ட் சென்டர் குழந்தைங்களுக்கான இங்கிலீஷ் அண்ட் மேத் லேர்னிங் சென்டர், பேரலண்ட் சென்டர் முருகன் கோயில் பக்கத்தில் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கம்பெனி. குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் மேத் லேர்னிங்காக. ஸோ மேடம் சுகன்யா வந்து அதுக்காக வந்திருந்தாங்க, ஜட்ஜிங் பேனலும் இருந்தாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக போச்சு. இது வருஷம் தொடரும். இன்னும் பெருசாக பண்ணணும். இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கற்பனை திறனை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுல பார்பிக்யூம் ரொம்ப பங்கெடுக்கும். ரொம்ப முக்கியமாக பார்பிக்யூன்ற டீம், என்டையர் டீம் இதுக்காக வந்து கிட்டத்தட்ட 3 மாதமாக இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக குழந்தைங்களை பேட்ச் பேட்சாக கொண்டு போய் ரொம்ப அழகாக அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் இது. போன வருஷத்துல என்னென்ன விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் முன்னாடியே நாங்கள் ஸ்டாப் பண்ணி 200 குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2வது ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10வது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாம் பார்ட்டிசிபேட். வேல்பாரி நடேசன்.